நண்பா ரொம்ப நாளாக ஒருத்தனை காணான்னு கேட்டிங்களே பாருங்க வந்துட்டான். காலேஜ் படித்து மைண்ட் ரொம்ப லோட் ஆயிருச்சான். அதனால் கொஞ்சம் ரிலைஸ் பண்ணுறதுக்கோசரம் இன்னைக்கு வந்திருக்கிறாரு சுஜித் ப்ரோ. சந்தோஷ இப்படி வந்துட்டானே, நம்ம வேலையில் மண்ணள்ளி போட்டானே. போலாமா? சரி ஓகே நண்பா, இன்றைக்கி ரொட்டேட்டர் ஒரு மணி நேரம் இருக்குது. ஓட்டி சோளம் விதைச்சி பார் ஓட்டி கொடுக்கணும், அதுதான் வேலை. போலாமா? கேட்டு போகலாம். வேகமாக வந்துச்சு. ரொட்டேட்டர் ஒன் சைடாக தூக்கி இருக்குது. போகலை அன்றைக்கி மாதிரி இன்றைக்கி லீவ் ப்ரோ. அவருக்கு ஏதோ ஒர்க் இருக்கிறான், அதனால் இன்றைக்கி அவர் லீவ் போட்டார். நோய் என்ன டிரைவர் ரொட்டேட்டர் பார் ஒரு மாதிரி இது. ஓட்டுற ஸ்டைலு தானே. ஆமாம் டாட்டா. ஓகேங்கப்பா, நீங்கள் என்ன வரமா? இது 5 கலப்பில் ஆல்ரெடி ஓட்டுனது வந்து நம்ம சந்தோஷம் தான் ஓட்டிருப்போம். ஒரு 7-8 வீடியோ இப்போ முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது இப்போ வந்து ரொட்டேட்டரில் ஒரு சால் ஓட்டி 2வது சால் சோளம் வைக்கணும். ஓட்டி பார் ஓட்டி சோளம் வைக்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம் நண்பா. சுஜித்துன்னு கேட்டிங்களா வந்து எப்படி ஓட்டுறாரு? நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க? எல்லாம் உளுந்தி தான் ஓவராக பறக்குது. அந்த மட்டையை போய் எடுத்து வெளியே போடுங்க சந்தோஷம். போ. இன்னுமே காடு காஞ்சி காடு தான் ப்ரோ. எங்கள் சைடு எல்லாமே ஓட்டம் வரும். பதமான காடே கிடைக்காது. எல்லாம் இது மாதிரி அடுத்தது வந்து நெல்லங்காட்டை, அதுவும் இதே மாதிரி தான் நிலமை. எல்லாம் புழுதி போக எல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். உடச்சுப்படாதா? ஏறினா இவன் தான் இந்த பைப்பு உடச்சான்னு நினைக்கிறேன். உடச்சி புது பைப்பு போட்டாங்க. ஓகே நண்பா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 கலப்பில் அன்றைக்கி ஒரே சால் தான் ஓட்டணும். ஏன்னா 2 சால் ஓட்ட முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வெறும் அரும்புல். அதனால் நாங்கள் வந்து ஒரே சால் தான் ஓட்டணும். இப்போ வந்து என்னென்னா, இப்போ இவ்வளோ வாரையாக கிடக்குதுல்ல, இதில் வந்து அப்படியே நம்ம ரொட்டேட்டர் சோளம் வேச்சோம்னா என்ன பண்ணோம்னா, சோளம் போய் இந்த வாரையாக பள்ளத்தில் மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோ உயரம் சோளம் வந்து மண்ணிலிருந்து முட்டி வெளியே வர முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு சால் இப்படி மட்டமாக ஓட்டி விட்ருவோம். மட்டமாக ஓட்டோம்னா அன்றைக்கி பேர்ந்தது பிடிச்சது எல்லாம் பில்லு பேராது எல்லாம் இந்த உழவில் ஓரளவுக்கு வெளியே பிடிச்சிடுவோம். 2வது உழவுக்கு சுத்தமாக அரிசி மாதிரி எடுத்து விடுன்னு வச்சுக்காங்களேன். சந்தோஷத்துக்கு ஒரு கோகுல சுஜித்துக்கு ஒரு மாதமாக வண்டி ஓட்டாதனால
வண்டி எப்படி எப்படியோ போகுதுங்கிறான். இப்போ நீங்கள் தான் ஐயோ சுஜித் வரலையான்னு எத்தனை பேர் கேள்வி கேட்குறீங்க. அடாடாடாடா சுஜித் மேலே அவ்வளோ பாசமா நண்பா. சுண்டு வரல திருப்பிட்டு இருக்கிறாரு. வேறு என்ன கட்டி ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஏன் வரல சுஜித் ஒரு மாதம் வாங்கினாங்க என்ன சொல்லலாம். படித்து மைண்டு ரொம்ப ஓவர் ஆகி போச்சா அப்படின்னு சொல்லிட்டா. பாருங்கள் பிளேஸ்மெண்ட்டு ட்ரைனிங் போயிட்டு இருக்கிறாராம். அதனால் காலேஜில் வந்து நியூ ஸ்டூடெண்ட் நிறையா பேர் வந்திருக்கிறாங்களாம். அதனால் வந்து நைட்டு காலையில் 7 மணிக்கு போனால் நைட்டு 7 மணிக்கு தான் வெளியே வருவானோம். அதனால் அங்கே ஒரே கிளிப்பாக இருக்குதான். அதனால் வர முடியலங்கிறான். டார்ச்சர் பண்ணுறாங்களா? சொல்லுமாப்பா வீடியோ எடுக்கணுமாப்பா அப்படிங்கிறான். காட்டுக்கே போயிட்டானோ ஓடிட்டு இருக்கிறானோ. ஹலோ அவன் பேர் என்னன்னு தெரியல, அப்படி தான் சொல்லுவாங்க. பேரெலாம் தெரியாது, நீ சொன்ன வார்த்தையை தான் சொல்லுவாங்க ஊரே. சரி ராஜு. ஓகே நண்பா, ஒரு இடத்துல வந்து மழை பெய்யுதேன்னு அடிச்சுட்டு கிடந்தோம். இப்போ என்னடான்னா மழையே பெய்யல, எல்லாம் வெறும் உழுது கிளம்புது நண்பா. எங்கே ப்ரோ இப்போ வர நம்ம வீடியோவில் வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்குது. ஏன் நம்ம வீடியோ பிடிக்கலையா, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்குதா, என்னென்ன நிறைகள் குறைகள் நான் கேட்டிருக்கிறேன். இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, மாற்றிக்கலாம் ஓகேவா. ஆனால் முன்னத்து மாதிரிலாம் இப்போ வியூஸ் இல்லை, அதனால் நமக்கு வீடியோ போடுறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போகுது. அதனால் அது எதனால் வியூஸ் குறையுது, எதனால் விருப்பம் இல்லை என்று கமெண்டில் சொல்லுங்கம்மான்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி நானும் கொஞ்சம் மாற்ற அளவுக்கு பார்த்துக்கிறேன் ஓகேவா. இதை ஒரு சால் ஓட்டிட்டு அடுத்த சாலுக்கு ஓட்டுனதையும் பின்னாடியே சோளம் வதைப்பாங்க. சோளம் வச்சு ஓட்டினதையும் மறுபடியும் ரொட்டேட்டர் ஓட்டி 2 கூலி தான், வேறு வழி இல்லை, 2 செலவு தான். மறுபடியும் வந்து ரொட்டேட்டரில் ஓட்டி அப்புறமேட்டு தான் வந்து பார் ஓட்டும். பார் ஓட்டினா ஆளுங்க எடுத்து கட்டி தண்ணி கட்டி விட்ருவாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காட்டுக்கார மட்டும் வந்து மேக்ஸிமம் வந்து ஆள் விட்டு தான் செய்வாங்க, எல்லா அதிகாரியும் செய்ய மாட்டாங்க. அதனால் ஒரு தண்ணி கட்டி கொடுத்துட்டா 2வது தண்ணி நாங்கள் கட்டிக்குவோம் அப்படின்னு காட்டுக்காரர் சொல்லிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ சொல்லுவோம்ல. இல்லையே இருங்க பார்த்துட்டு கூப்பிட்டா அனுப்பம் பாரு அப்படியே நான் இல்லை இரு. ஓகே நண்பா, அவ்வளோதான். இது ஒரு வயலு சந்தோஷம். மட்டை எடுத்து வெளியேறி இந்த தென்னந்தோப்பு ஓட்டினா இது ஒரு பெரிய பிரச்சனை ப்ரோ. எங்கே பார்த்தாலும் மட்டையாகவே கிடக்கும். காட்டுக்காரரை பொறுக்கிறாங்களா இல்லையா, நாங்களே தான் மட்டை பொறுக்கிற வேலையாக இருக்குது. இதோ ஓட்டி முடியுங்காட்டியும் நானும் சந்தோஷம் போய் பார் கிளப்பி எடுத்துகிட்டு வரலான்னு போகிறேன்ப்பா. மறந்து போச்சா? அதெல்லாம் மறக்காது. கட்டப்பாருக்கு போக வேண்டியதான். ஓகேன்பா, அன்றைக்கி ஒரு 2 நாள் வந்து சுஜித் இன்றைக்கி நம்மக்கிட்ட வேலை இல்லை. அன்றைக்கி வந்து கட்டப்பார் ஓட்ட போனான்னா, அதனால் வந்து கட்டப்பாராக இருந்தால் பூந்து விளையாந்து விடுவாங்களாம். இது வந்து ரொட்டேட்டர் ஓட்டெல்லாம் டச்சிட்டு போச்சு. வாங்கி ஓட்டலாம்னடா சந்தோஷம். மாட்டேங்குது, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். கடலை போடுறான். யார்கிட்ட போடுறான்? மோனிக்கிட்டியா? சரி சரி. நம்ம கோவில் வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும். கோவில் வந்து வாரத்தில் 3 நாள் வந்துட்டான். சரி இன்னும் 3 நாள் வந்தால் வேலை முடிஞ்சிடும்னு நினச்சேன் நண்பா.
கரெக்டாக பார்த்து பாஸ் லீவ் 4வது நாள் லீவ். அவர் தான் வாழ்கிறாரு. இவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷத்துக்கு லீவான். இந்த தலையில் அப்படி என்ன இருக்குது, முடி வெட்ட போகிறானோ பார்த்துக்காங்க. இப்போ தான் முளைச்சி 3 இலை விடுது, அதுக்காட்டி முடி வெட்ட போகிறேன், ஆட்டுக்குட்டி வெட்ட போகிறேன்னு கிட்டுக்கிறான். கட்டிங் பண்ணிக்கோ. என்ன கட்டிங்க? ஏன் இந்த கட்டிங்? ஆமாம், சந்தோஷ் பாப் கட்டிங் பண்ண போகிறானா. அது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்கிறதான். கொடூரமாக இருக்கும். சுஜித்து பாரு, கம்பத்து சந்தில் எப்படி போட்டு கம்பத்தில் இடிக்காத ஓட்டுறான்னு இதெல்லாம் நோட்டம் ஓடணும். இது மாதிரி இடத்த தான் நோட்டம் ஓடணும். அப்போ தான் நீ வந்து கம்பத்தை ஓட்டும் போது கம்பத்தில் படாத ஓட்ட முடியும். எவ்வளோ தூரத்தில் திரும்புகிறான், எப்படி திரும்புகிறான் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் நீ திரும்பினா ஏன் கம்பத்தில் வரையுது? சுண்டே அது என்ன தலையில் என்னமோ பங்கு முளைச்ச மாதிரி இருக்குது, பங்கஸ் முளைச்சிருச்சு. அடாடா சூப்பர். இந்த தலையை மட்டும் எங்கே நீசிக்குவானே தெரில, குருவி கொண்டு தலையை. அழகாக இருக்கு. ஐயோ ப்ரோ, இந்த மூஞ்சி எங்கேயாச்சும் அழகாக இருக்குதான்னு சத்தியமாக சொல்லுங்கள், மனசாட்சி சொல்லி சொல்லுங்கள். அழகா இல்லாமலே பொண்ணுங்க பேசுவாங்க பாரு. பொண்ணுங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களாம் ப்ரோ. டார்ச்சர் பொண்ணுங்களாம் இல்லை, என்கிட்ட பேசுகிறாம்மா பேசுகிறாம்மான்னு டார்ச்சர் பண்ணுறாங்களாம். சொல்லுங்க ப்ரோ, உங்களெல்லாம் யாராச்சும் நீங்களே எத்தனையோ பேர் காலேஜ் போவீங்க, ஸ்கூல் போவீங்க, எத்தனை பேர் லவ் பர்பஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க நண்பா. சுஜித்துக்கு முடியலையாம், காலேஜ் போனாவே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தான் முடியல. ஓ நான் அதே அப்படியே சொன்னேன், என் காதில் வேறு மாதிரி விழுந்துச்சா. வரதே 10 மணி ஆயிடுது வீட்டுக்கு வரதுக்கலாம். நைட் டியூட்டி வேறு பார்க்குறாராம் ப்ரோ, அதனால் 10 மணி ஆயிடுதான். 6:30 தான் விடுறானுங்க, அவுட் பஸ்ஸில் தான் வர்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ வீட்டுக்கு வரது 10:30. மட்டை சக்கரை மட்டை. ஓ பார்த்தியா எப்படி கண்டு கூட மாட்டேன் அப்படியே அவர் பார்த்தியா. அது ஏன்னா சுற்றிக்கிட்டு அவன் தான் எடுக்கணும் மட்டை, அதனால் அவர் கணக்காக தான் வேலை செய்வார். இனிமேல் திங்கக்கிழமை தான் காலேஜா? அட்ரஸ் அக்கா சுண்டக்க கிட்டத்தட்ட வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் 5 நாள் லீவ் விட்டாங்க ப்ரோ. என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஹலோ இந்த தான் வரேன். ஓரளவுக்கு நம்ம ட்ரைனிங் வேலை செய்தா? இந்த ட்ரைனிங் இல்லை கிட்ட கற்று நானே இப்படி ஓட்டுறேன். அவன் நல்லா இன்னும் அது விட்டு 1 மாதம் நல்லா ஓட்ட வந்துடுவேன். இப்போ தான் ஓரளவுக்கு எதுவும் பேசாதெல்லாம் ஓட்டுறான். இன்னும் தலைமாடெல்லாம் இன்னும் அக்யூரேட்டாக கட்ட ஓரளவுக்கு இன்னும் ட்ரைனிங் ஆகல. பிரேக் அடிக்கிறான். அதெல்லாம் வந்து பிரேக் அடிக்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் இப்போதைக்கு அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் 1 வருஷம் ஆகணும். வண்டி முட்டோடா திருப்பினானா அதே போதும், போய் குத்தி திருப்பாத வாட்டமாக திருப்பினானா போதும். அவ்வளோதான். இன்னும் விறகு வேலை எடுக்க சொன்ன மாதிரி கார்த்திக் சாப்பாடு வாங்கி ஃபோன் பண்ணி வர கடக்கட்டுங்கிறியா? சரி சரி சொல்லிடு, வாங்கிட்டு வரேன்னு சொல்லிடு. 1 மணி நேரம் ஆயிரும் போயிடலாம். பாரு இப்போ திருப்போனா ஓரத்தில் எடுத்துருக்கணும். டேய் அது தெரியாது அவனுக்கு. டேய் ஓரத்தில் எடுக்க மாட்டியா? இப்போ இந்த சுற்று எடுக்கணும். கிட்ட போயிடுச்சுல இது. போ. இப்போ அந்த ஓரத்தில் எடுக்காது. இப்போ இதை எடுத்துட்டு அந்த ஓரத்தில் எடுத்தானா ரொட்டேட்டர் இப்படி சாஞ்சிட்டு வந்துடும். இங்கே கூட எடுத்துருக்கலாம். இந்த சுற்று எடுத்துருந்தா அது கவர் ஆயிரும். இப்போ ஓரம் போய் வந்து கரெக்டாக எடுத்துருக்கலாம் தான். சரி ஓட்டுட்டோம். ஒன்றை தான் காணான்னு எத்தனை பேர் கேட்குறான். சுஜித் ப்ரோ எங்கே ப்ரோ காணா? சுஜித் ப்ரோ வீடியோ ஒன்று வேணும் ப்ரோ. பாருங்க சுஜித் நான் பெரிய லெவலில் போயிட்டாரு. கட்டரை ஓட்ட போகிறாரு, 6 வருஷம் ஓட்ட போகிறாரு, பேலர் ஓட்ட போகிறாரு, எதை வேணாலும் ஓட்டுறாரு. நைட்டில் எல்லாத்தையும் ஓட்டுறாருன்னு வச்சுக்காங்களேன். என் வாயால் எப்படி அதை சொல்கிறது?
வெயிட் நான் வரதே 10:30 அதான் 10:30 போதும்டா. 10 நிமிஷம் ஒர்க்குக்கு நீ 10:30 வரலாம் டைம் இருக்கிறதா ரொம்ப ஓவர் டைம்டா. என்னடா போடா. வெயில் வேற இன்னைக்கு காலையிலே பட்டை போடுது. கோவில் இருந்தானா அந்த நெல் பிடிச்சி கொட்டுறதுக்கு அவனாச்சும் அனுப்பியிருக்கலாம். அவர் ஏதோ பீஸ் கொண்டு போறாராம். சந்தோஷத்தை ஓட்டி முடுறான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்காட்டியும் சுஜித்துக்கு என்னமோ ஒரு வேலை வந்து அவன் ஒரு பக்கம் பூந்தடிச்சு போயிட்டான் ப்ரோ. அதனால் தடவை நானே ஓடியாந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. வேறு அதுக்காண்டி ஓட்டிக்கணும். பார் போடுற ஆள் வேறு உட்காந்துருக்குறாங்களாம். போனால் அடிச்சு நவுத்துறாங்க. போயிட வேண்டியதான். நெட்டா பட்டமா விட்டுறதா அக்கா? அப்படி விட மாட்டோம். அப்படி நெட்டா பட்ட விட்டா பாயாதுனா வாய்க்கால் இதுலயே நீங்க மடை போட்டு வேண்டியதான். அதான் நான் சொல்றேன். தண்ணி பாஞ்சுக்குங்கக்கா. தண்ணி இல்லாத கிடக்குறீங்க.
மரத்தையே வெட்டி விட்டுக்கிறீங்களா தனியா மடை போட்டு விடுறதா பாக்கிய தனியா ஓட்டி விட்டுட்டா